தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒரு சபதம் சொல்லிட்டு போனாரோ அதே சபதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெருங்கடலா 132 சீட்டை தனியா ஒரு ஆளா ஜெயிச்சு குடிச்சு திரும்ப வந்திருக்காரு. நீங்க ரொம்ப சரியா ஆரம்பிச்சீங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான டைலாக். ஆக்சுவலா இது இன்னைக்கு பயங்கரமா மகாராஷ்டிரால பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. தேவேந்திர சரிதா கங்காதர ஃபட்னவிஸ் இன்னைக்கு அந்த வெற்றிக்கு அப்புறம் அந்த டைலாக் எப்படி பாக்குறாங்கன்னா, அது சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நான் யானை இல்ல குதிரை டக்குனு எந்திரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய வெற்றிங்கிறது இன்னைக்கு 50 இயர்ஸ் ஆஃப் பிஜேபியுடைய ஹிஸ்டரியில மகாராஷ்டிரால இந்த அளவுக்கு ஒரு வெற்றிங்கிறது சாத்தியமே இல்லை. அது இல்லாம ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் அப்படி ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் ஆகி வெளில வந்தது காரணம் வந்து இந்த அவருடைய அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு முதல்ல. அப்பதான் ஒரு ஸ்கூல்ல இந்திரா காந்தி நேம் உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த போது அந்த மாதிரி நேம்ல அதாவது காங்கிரஸ் வெறுப்புங்கிறது அவருக்கு சின்ன வயசுலயே கிட்டத்தட்ட இது பாம்பேல எல்லாரும் வளர்ந்த நீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்த இடம்ங்கிறது கிடுகிடுன்னு பயங்கர பெரிய வளர்ச்சி. ஏன்னா பாஜகவுடைய அந்த மகாராஷ்டிரா பாஜகங்கிறது மிகப்பெரிய தலைவர்கள் வந்து வரும். ஸோ அங்க வந்து நிதின் கட்கரி போன்ற சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது இவர் வந்து கோபிநாத் முண்டே தான் பாஜகவோட அரசியல் முகம். அந்த மாதிரி இடத்துல வந்து இவர் வந்ததுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பிரதமர் பதவிக்கு அப்புறமா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் அப்படி வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பதவி. தேவேந்திர ஃபட்னாவிஸ் மாதிரி ஒரு யங் லீடர் 44 வயசு தான் செகண்ட் யங்கஸ்ட் சிஎம்மா அவரை கொண்டு வரணும்னு மோடி வந்து நம்பினது எப்படி? கிட்டத்தட்ட மோடியோடைய சாயல், அதாவது ஒரு RSS பின்புலத்துல இருந்து வந்து அதே நேரத்தில் மோடி ஸ்டைல்ல ஒரு அரசியல் நடத்திட்டு போனாரு தான் ஒரு வெற்றி காரணம். ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து கட்சிகளை உடைச்சிட்டாரு அப்படிங்கிறனால அவர் மேல ஒரு வெறுப்படை இருந்துச்சு லோக்சபா எலெக்ஷன் சொல்லுங்க. பட் வந்து அந்த வெறுப்படையை எப்படி மக்கள் ஆதரவடையா மாட்டினாங்க? தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படி என்ன ஒரு கரிஸ்மா இருக்கு? ஸோ இதை வந்து எல்லா கட்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து 2013 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல அடுத்தடுத்து அவர் வாங்கி கொடுத்த வெற்றி அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். மகாராஷ்டிரால அதையே தேவேந்திர ஃபட்னாவிஸ் பண்ணியிருக்காரு. 2014, 2019, 2024ன்னு தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல வந்து பாஜகவை வந்து தனிப்பெரும் கட்சியா உருவாக்கி கொடுத்திருக்காரு. என்னதான் அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியா உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஸோ தேவேந்திர ஃபட்னாவிஸோட அடுத்த இலக்கு வந்து டெல்லியா இருக்குமா? தண்ணீர் வத்துனதும் என்னோட கரையில வீடு கட்டிடலான்னு நினைக்காதீங்க, நான் ஒரு பெருங்கடல் மாதிரி திரும்பவும் வருவேன் அப்படின்னு டிசம்பர் 2019, அதாவது கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவையில தேவேந்திர ஃபட்னாவிஸ் அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே எலெக்ஷன்ல ஜெயிச்சு 2024ல இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்று இருக்காரு. ஸோ அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் ராம்கி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒரு சபதம் சொல்லிட்டு போனாரோ அதே சபதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெருங்கடலா 132 சீட்டை தனியா ஒரு ஆளா ஜெயிச்சு குடிச்சு திரும்ப வந்திருக்காரு. ஸோ அவருடைய அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க ரொம்ப சரியா ஆரம்பிச்சீங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான டைலாக். ஆக்சுவலா இது இன்னைக்கு பயங்கரமா மகாராஷ்டிரால பெரிய வைரலா போயிட்டு இருக்குது. அவர் 2019 அவருக்கு வந்து தோற்று போன மாதிரி தான். ஆக்சுவலாக அவங்க திரும்ப ஒரு கூட்டணி வந்து பண்ணும்போது 2 நாள் கூட இருக்க முடியாமல் தோற்று போகும்போது அவர் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அவர் சொன்ன சட்டமன்ற அந்த கிளிப்பிங் கூட இதை யாரோ எழுதி கொடுத்த வரிகள் தான். ஆனால் அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட ஒரு தடுமாறி தான் ப்ரெசென்ட் பண்ணார். ஆனால் இந்த பிரச்சாரத்தில் கூட தொடர்ந்து சொன்னார், நான் வந்து என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நம்ம கலைஞருடைய டைலாக்லாம் பேசியிருக்கோம், நான் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக திறந்து வருவேன், யார் வேணால் இனிமேல் பயணம் செய்யலாங்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்டு தான். ஆனால் இன்னைக்கு அந்த வெற்றிக்கு அப்புறம் அந்த டைலாக் எப்படி பார்க்குறாங்கன்னா, அது சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நான் யானை இல்லை குதிரை டக்குனு எந்திரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அந்த இது வந்து ரீச் ஆகிருக்கு பெரிய அளவு. அது உண்மையிலே அது கூட அவருடைய வெற்றிங்கிறது இன்னைக்கு 50 இயர்ஸ் ஆஃப் பிஜேபியுடைய ஹிஸ்டரியில மகாராஷ்டிரால இந்த அளவுக்கு ஒரு வெற்றிங்கிறது சாத்தியமே இல்லை. அது இல்லாமல் கிராஜுவலாக வெற்றிங்கிறது பார்த்துருப்போம். நிறைய மாநிலங்களில் கொஞ்சம் படிப்படியாக வெற்றி நோக்கி போவாங்க. ஆனால் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 23 இடங்களில் ஜெயிச்ச இடங்கள், அதில் வந்து 9 இடங்கள் தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய தோல்வி. இந்த தோல்வி தொடருங்கிற நினச்சி அந்த கட்டத்தில் அப்படி ஒரு பெரிய ஒரு பவுன்ஸ் ஆகி வெளில வந்தது காரணம் வந்து இந்த ஒன் மேன் ஷோ இவர் தான். ஸோ அதனால இவர் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர். இன்னைக்கு தேசிய அளவில் பாஜகவுடைய மிகப்பெரிய குறிப்பிட்டதாக ஒரு முகமாக இருக்காரு. அவர் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கிற ரெக்கார்ட் பிரேக்குங்கிறது அந்த மகாராஷ்டிராவை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். கங்காதர் அப்படிங்கிறவரு ஃபட்னாவிஸோட அப்பா. சின்ன வயசுல இருக்கும்போது கங்காதர் வந்து எம்எல்சியா இருந்திருக்காரு போல. ஸோ அவருடைய பீரியட் அவர் எப்படி வந்து தன்னோட மகனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு?
அவங்க அப்பா வந்து ஒரு ஜனசங்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஒரு பெரிய டிபேட் ஜனசங்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து பாஜக கட்சியில் சேரலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்லாம் வந்து நிறைய கட்சிகள் நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது. ஸோ ஜனசங்கத்தில் இருப்பவங்க அது அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஜனசங்க ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி பணியாற்றுவதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜனசங்கத்தில் தான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் பிஜேபியில் உறுப்பினர் ஆகிறாரு. இவருக்கு வந்து ஒரு டீனேஜ் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் வந்து அவர் இறந்து போகிறார். பட் அதுலேருந்தே இவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ தான் ஒரு ஸ்கூலில் இந்திரா காந்தி நேம் உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த போது ஆனால் அந்த மாதிரி நேமில் அதாவது காங்கிரஸ் வெறுப்புங்கிறது அவருக்கு சின்ன வயசுலேயே அப்படி ஊறி அவங்க அப்பா வந்து எமர்ஜென்சியில் அரெஸ்ட் பண்ணாங்க. எமர்ஜென்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஆன்டி காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய ஸ்டேஜ். அப்படி நமக்கு தெரியும் நாக்பூருங்கிறது என்ன மாதிரியான இடம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப தெளிவாக சின்ன வயசுலேயே ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி தான் பயணப்படுறாரு. 21 வயசுலேயே அவர் வந்து அவர் நாக்பூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு எம்எல்சி ஆகிறாரு, வார்டு மெம்பர் ஆகிறாரு. அதுலேருந்து படிப்படியாக அப்புறம் அடுத்த 27 வயசுலேயே அவர் வந்து மேயர் ஆகிறாரு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பெரிய பேஸ் ரூட் ஆக்சுவலாக அந்த வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட இது பாம்பேயில் எல்லாரும் வளர்ந்த நீங்கள் பால் தாக்கரே ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஷிண்டே ஃபேமிலி இவரும் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆரம்ப காலம் அந்த பேஸுங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் அந்த கவுன்சிலராக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க வாழ்க்கை. அதுமாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்த இடம்ங்கிறது கிடுகிடுன்னு பயங்கர பெரிய வளர்ச்சி. ஏன்னா பாஜகவுடைய அந்த மகாராஷ்டிரா பாஜகங்கிறது மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த இடம். ஒரு ஆர்எஸ்எஸ் ரொம்ப வலுவாக ஊறியிருக்க இடம் அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து நிதின் கட்கரி போன்ற சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது இவர் வந்து கோபிநாத் முண்டே தான் பாஜகவோட அரசியல் முகம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து இவர் வந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியம் ஆக்சுவலாக. அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாலும் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக 2014 ஒரு சிஎம் ஆக முடிஞ்சது. ரொம்ப குயிக்கான பீரியடில் அவர் வந்தது. ஆக்சுவலாக நிதின் கட்கரியை வந்து அரசியலுக்கு கொண்டுட்டு வரதுல ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபட்னாவிஸோட அப்பா தான் அப்படின்றத படித்தேன். அதற்காக தான் நிதின் கட்கரி வந்து ஃபட்னாவிஸை வந்து தன்னுடைய சிறைகளுக்கு கீழே பொத்தி பாதுகாத்து அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு படிச்சிருக்கேன். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் முண்டே வந்து ஃபட்னாவிஸை தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. நிதின் கட்கரிக்கும் ஃபட்னாவிஸுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் விழுந்து போச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நிதின் கட்கரி வந்து உங்களுக்கு அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆக்சுவலா. இன்னைக்கும் வந்து அவர் ஒரு அடிப்படை ஆர்எஸ்எஸ் ஊழியர் அப்படி இருந்தாலும் அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா கட்சிக்காரரும் கொண்டாடப்படுகிறது. அவருக்கு இன்னைக்கு இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் அவருக்கு வந்து நல்ல தொடர்பு உண்டு. நிதின் கட்கரி உண்மை கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே என்ன சொன்னாங்கன்னா அல்டர்னேட்டிவ் சிஎம்முக்கான ஒரு பிரதமர் ஒருவேளை பாஜக வந்து மோடியை வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னா அடுத்தது நிதின் கட்கரிக்கான வாய்ப்புகளாக இருக்குலாம் பேசப்பட்டதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல். அவர் ஒரு நிறைய விஷயங்களை சாதிச்சுக்காம டெலிவரி ஒரு பெரிய டெலிவரி கொடுத்தாரு. ஏன்னா அந்த 25,000 கிலோமீட்டர் வந்து ரோடுங்கிறது அக்ராஸ் த நேஷனுங்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதனால அவருக்கு வந்து உண்மையிலே பெரிய நல்ல அபிப்பிராயம். ஸோ அவருக்கும் அந்த நாக்பூர் ரிலேஷன்ஸ் அங்கே இருந்தனால இவங்க அப்பாவும் நல்ல அந்த க்ளோஸ் அப்படிங்கிறனால அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இவர் வளர்ந்து வர்றாரு. அப்புறம் கோபிநாத் முண்டே வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளீட்டாக அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த வழியில் வந்தவர் இருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டாக பிஜேபியில் தான் அவருடைய முகம் தெரிஞ்சுது. ஏன்னா 93 மும்பை கலவரம் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் வந்து சிவசேனாலாம் ஆட்சிக்கு வருமானலாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, காங்கிரஸ் தான் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தபோது 93 பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இந்துத்துவ அலையை அடிச்சுது. ஸோ அந்த அலையில் மேலேறி வந்தது தான் பாஜக சிவசேனா. அந்த இப்போ பாஜகவோட முகமாக இருந்தவர் தான் வந்து கோபிநாத் முண்டே. ஸோ கிட்டத்தட்ட 95லேருந்து ஆரம்பித்து 2013 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். அப்புறம் ஒன் மேன் ஷோவாக இருந்தவர் தான் கோபிநாத் முண்டே. ஸோ கோபிநாத் முண்டேக்கும் அதாவது 2 தலைவர்களுக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. இவர் ரொம்ப ஜூனியர், அவங்களை கம்பேர் பண்ண ரொம்ப ஜூனியர். ஸோ 2 பேரையும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆனாலும் வந்து இவர் வந்து மோடியோட சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோடியோட சாய்ஸ் இவர் நம்ம பட்னாவிஸை மோடியோட சாய்ஸ் சொல்லுவாங்க. அதனால தான் 2013 வந்து கோபிநாத் முண்டேக்கு தான் திரும்ப வாய்ப்பு இருந்தபோது இவரே வந்து முன்னிறுத்தி இவரை சிஎம் ஆக்கிட்டு அவரை வந்து மத்திய அரசியலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் இணை அமைச்சராக இருந்தார் கொஞ்ச காலம். ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல நம்ம இறந்து போனார். ஸோ அவருடைய மரணம் கூட ஒரு பெரிய மர்மமாலாம் பேசப்பட்டது. அவங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பல விஷயங்களுக்கு அப்புறம் இல்லை அது வந்து அதில் பின்னாடி ஒரு நிறைய மர்மம் இருக்குது. முக்கியமாக இவிஎம்ல உள்ள குளறுபடிகள்லாம் வந்து கோபிநாத் முண்டேக்கு தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து கொல்லப்பட்டாருங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்து பெரிய ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம் 2014.
ஸோ கோபிநாத் முண்டேங்கிறது ஒரு பாஜகவுடைய முகம் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். நிதின் கட்கரி வந்து ஒரு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒரு RSS முகம். இன்னைக்கு அவர் மிகப்பெரிய தேசிய அளவில் ஒரு பெரிய போடுறா. 2 பேருடைய நிழலில் வந்து இவர் வந்தது இவருக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக, அவங்களுடைய வழிகாட்டுதல். பட் அதை தாண்டி இவர் தன்னுடைய தனித்தன்மையோட சில விஷயங்கள் பண்ணார். அதுதான் வந்து இன்னைக்கும் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து நீங்கள் வந்து பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாருங்களேன், அங்கே வந்து நான் இருக்கிற முதல்வரோட பேரெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபெமிலியராக இருக்காது. யார் சிஎம்மாக இருக்காங்க கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் பட்னாவிஸை எல்லாம் இடம் போட்டாங்க ஃபர்ஸ்ட் பீரியட் 14லேருந்து 19 வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து 19ல் அவருக்கு ஆட்சி பறி போனப்போ இவருக்கு இன்னொரு சாய்ஸ் கிடைக்காது அப்படி சொல்லும்போது திரும்ப அதனால தான் அப்போ அதை பற்றின பேச்சுக்கள்லாம் வந்தது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட மோடியோடைய சாயல், அதாவது ஒரு RSS பின்புலத்துலேருந்து வந்து அதே நேரத்தில் மோடி ஸ்டைலில் ஒரு அரசியல் நடத்திட்டு போனது தான் ஒரு வெற்றி காரணம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே எனக்கு என்ன டவுட்னா, கோபிநாத் முண்டே வந்து மத்திய அரசியலை நோக்கி போகிறார். மாநில அரசியலை விட்டுட்டு மத்திய அரசியலை நோக்கி போகும்போது தான் அவர் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு. அந்த டைம்ல தான் நிதின் கட்கரியோட ரைஸும் வந்து மாநிலத்தில் இருக்கு. ஸோ கோபிநாத் முண்டே வந்து அப்பவே பிளான் பண்ணிட்டாரா இவங்க 2 பேரையும் ஆப்போசிட்ல நிறுத்தணுன்ற மாதிரி? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக கட்கரி வந்து இந்த மாதிரியான அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு வாஜ்பாய் காலத்து ஆள் ஆக்சுவலாக. ஸோ அவருக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் இருந்தவர். அவர் தனியாக அவருடைய வழி தனி வழி தான். பட் இங்கே கோபிநாத் முண்டே வந்து பாஜக முகமாக இருக்கும்போது அவருடைய அடுத்த கட்ட வாரிசாக, அடுத்த கட்ட இளைய தலைமுறை சேர்ந்தவராக பட்னாவிஸ் உள்ள வரும்போது இது வந்து மோடியோட சாய்ஸ் ஆக்சுவலாக. அப்போ ஒரு முண்டே வந்து இதுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் வர சொல்லிட்டு இவரை வந்து அப்ரோட் பண்ணது எல்லாமே முழுக்க மோடி அண்ட் அமித்ஷாவுடைய சாய்ஸாக இருந்தது. அதனால தான் இவர் வந்து சிஎம்ஓ வர முடிஞ்சது. ஓகே, என்னதான் அவரோட வாரிசா இருந்தாலும் 2013ல் அவரை விட்டுட்டு இவரை வந்து தலைவராக்க அவர் எப்படி அனுமதிச்சாரு? முண்டேயை விட்டுட்டு, கோபிநாத் முண்டேயை விட்டுட்டு ஃபட்னாவிஸை தலைவரா எல்லாருமே எதிர்பார்த்தது கோபிநாத் முண்டே இன்னொரு முறை முதல்வர் ஆவாருங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இதுவரை கோபிநாத் முண்டே வந்து ஒரு கோஅலிஷன் கூட்டணி அரசியல தான் பங்கேற்றிருக்காரு. அது கூட இருக்காரு, டெப்டி சிஎம்மா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது தனிப்பட்ட வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா அவர் மோடியோட சாய்ஸா இருந்தார். அப்போ ஒரு பெரிய 2014 இருந்த அந்த அலையில வந்து இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதனால இவர் ரொம்ப பொட்டன்ஷியல் கேண்டிடேட், இவரும் நிறைய சாதிச்சிருக்காரு. அதனால அவர் மேல ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க. கோபிநாத் முண்டாவையும் அவங்க கைவிடலை. அவங்க வந்து உடனடியாக அங்க வந்து டெல்லி அரசியல் கூட்டு அவருக்கு நல்ல ஒரு மினிஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. பை அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து அந்த ரோட் ஆக்சிடென்ட்ல போனார். இல்லைன்னா இன்னைக்கு நிதின் கட்கரிக்கு இணையாக அவரும் ஒரு பெரிய அளவுல அவர் கொண்டாடி இருப்பாங்க. அவரை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பிரதமர் பதவிக்கு அப்புறமா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பதவி. ஏன்னா வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் கேபிட்டலே வந்து மும்பை தான். அப்படிங்கும்போது அங்க இருக்க சிஎம்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீட்ல தன்னுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்புக்கு கீழே தேவேந்திர ஃபட்னாவிஸ் மாதிரி ஒரு யங் லீடர், 44 வயசு தான், செகண்ட் யங்கஸ்ட் சிஎம்மா அவரை கொண்டு வரணும்னு மோடி வந்து நம்பினது எப்படி? இது வந்து ஆக்சுவலா என்னன்னா, மோடி என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து தன்னை போல ஒரு டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பேசக்கூடிய ஆள், இளைய தலைமுறை சேர்ந்தவராக இருக்கலாம். அவங்க அம்மாவே சொல்லும்போது மோடி வந்து அவருக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சித்தாந்த ரீதியாக ஒரு RSS ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு இதுதான் சரியான சாய்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா மற்றவர்கள் நீங்கள் கட்கரி ஆகட்டும், கட்கரி கூட நீங்கள் ஆரம்பத்தில் RSS சேவா இருந்து இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒரு ஹைவே மினிஸ்டராக இருக்கிறது காரணமே வந்து அதை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அது பின்புலமாக இருந்தாலும் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸோட முகமாக இருக்கணுங்கிற தேவை இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலம் போன்ற மாநிலங்களில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மாநிலம் அப்படிங்கும்போது அங்கே டெவலப் பாலிடிக்ஸ் அதிகம் பேசப்படுது. இன்றைக்கி இந்த வெற்றிக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அந்த குடும்பத் தலைவர்களுக்கான 2500 ரூபா, அந்த அது மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் எடுபட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணலாம். அதே சமயத்தில் RSS பின்னணியில் இருக்கணும் அப்படிங்கிறதா. இதை ஏன் வந்து இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஏன் வந்து பட்னாவிஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஏன்னா முண்டே வந்து OBC ஆக்சுவலாக, இவர் வந்து ஒரு பிராமணர், அதுவும் மராத்வாடா அந்த விதர்பா பகுதியோட டிபிக்கல் பிராமணர். ஸோ நீங்கள் வந்து மகாராஷ்டிராவோட அரசியலை புரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி தான் ஆக்சுவலாக இதுங்க. அங்கே வந்து ஒரு பிராமணர் வந்து ஒரு முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த அளவுக்குமான பாலிடிக்ஸ் ஜாஸ்தி. குறிப்பாக சதன் மகாராஷ்டிரா அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. சதன் மகாராஷ்டிராங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து தமிழ்நாடு மாதிரி தான் ஆக்சுவலாக. டிப்பிக்கலாக அங்கே சரத்பவார் காங்கிரஸ் கட்சியோடைய கோட்டை ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மகாராஷ்டிராவே கர்நாடகா மாதிரி பிரிஞ்சு தான் இருக்கும். கீழ் சதன் மகாராஷ்டிரா ஒரு பக்கம் தனியாக, மேலே நாக்பூர் ஏரியாவுக்கு தனியாக, விதர்பா தனியாக, இப்படிலாம் இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பதுங்கிறது பாஜகவால் முடியாது அன்ற காலத்தில். இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்டகிரேட் பண்ணணும்னா அது காங்கிரஸாலாம் முடியும்.
ஸோ பாஜகவால் செய்ய முடிஞ்சுது. அது காரணம் இப்போ வந்து அது காரணம்னா இந்த பட்னாவிஸ் போன்றவர், நிதின் கட்கரி போன்றவர்கள்லாம் வந்த பிறகு இப்போ இன்னைக்கு இதெல்லாம் ஒரு ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி கூட இதெல்லாம் வாய்ப்பு இல்லை தான் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் சொன்னால் அது எப்பவுமே பாஜகங்கிற சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் இருக்கு. சிவசேனா தான் அங்கே பிரைமரி, அவங்க தான் லீடிங் ஃபோர்ஸ். அவங்களுக்கு சபார்டினேட்டாக ஒரு தேசிய கட்சியாக தான் பாஜக இருந்திருக்குது. இன்னைக்கு தான் நிலைமை மாறி போய் அவங்க வந்து இவ்வளோ பெரிய 132 இடங்களை ஜெயிச்சு வந்திருக்காங்கிறது ஒரு அந்த சீக்வன்ஸே மாறுது, அந்த அரசியல் கிளைமேட்டே மாறுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீ தேவேந்திர ஃபட்னாவிஸ் பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறவரு, நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நுவான்ஸா வந்து ஒர்க் பண்றவர், அதெல்லாம் சொல்றீங்க. பட் வந்து 2014 விட்டுட்டு 2019 வந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துல கூட்டணி கட்சியவே அவரால் சமாளிக்க முடியல. பெரும்பான்மையா சீட்டுகள் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைமா அவர் வந்து பாஜக வந்து திரும்பவும் ஒரு பெரிய கட்சியாக மாநிலத்தில் நிறுத்துறாரு தேர்தலில். பட் ஆனால் கூட்டணி கட்சியால் அவரால் சமாளிக்க முடியல. அந்த தடவை ஆட்சியை கையை விட்டு போகுது, அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ என்ன நடந்தது? ஆக்சுவலாக இது ஒரு பெரிய திருப்புமுனை, ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. என்னன்னா இந்த 2019 வந்து அவங்க காங்கிரஸ், சரத்பவார் கட்சி, சிவசேனை கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கூட்டணி அரசை அமைக்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து அல்டர்னேட்டிவ், ஒரு பட்னாவிஸ் வந்து ஒரு தோற்று போனவர், பாஜக தோற்றுவிட்டது, நாம் ஒரு மாற்று ஆட்சியை அமைக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரத்பவார் வந்து டெல்லியில் போய் பிரதமரை சந்திக்கிறார். அது பெரிய திருப்புமுனை. ஏன்னா சரத்பவார் வந்து காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போறாருன்னு பேசிட்டு இருந்தபோது அவர் அங்கே போய் டெல்லியில் போய் பிரதமரை பார்த்துட்டு அவருக்கு வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னன்னா, உங்கள் பிஜேபி தலைமையில் ஆட்சி வர்றதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் பட்னாவிஸ் முதல்வராக வரக்கூடாது. இதுதான் ஒரே சிங்கிள் டிமாண்ட் சரத்பவார். அதுக்கப்புறம் சுப்ரியா, அவருடைய பொண்ணு சுப்ரியாவுக்கு ஒரு மினிஸ்டர் ஒரு பெர்த் கேட்குறாரு. இது 2 மட்டும் இதை பண்ணுங்க, நான் டெல்லியிலே இருக்கேன், நீங்கள் இது முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு. அன்னைக்கு பூரா சரத்பவார் டெல்லியில் இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங்கே சொல்லப்படுகிறது பிரதமர் பிஎம்ஓலேருந்து, இல்லை உங்கள் டிமாண்டை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரதமர் வந்து பட்னாவிஸை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்காரு. சரத்பவார் இன்னைக்கு இங்கே கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கூட ஏன் அவர் திடீரென்று போய் பிரதமரை பார்க்குறாரு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. ஆக சரத்பவாருக்கு வந்து பாஜகவுடையோ கூட்டணி சேர்றதுல எந்த கஷ்டமும் இல்லை, அவருக்கு எந்த சங்கடமும் இல்லை. அவருக்கு ஒரே எதிரி பட்னாவிஸ் முதல்வராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு அரசியல் சாணக்கியன்னு சொல்லுவோம் சரத்பவார், அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக. ஆனால் அவர் வந்து பட்னாவிஸே அரசியல் எதிரியாக பார்த்தார் அந்த காலகட்டத்தில். 2019 எப்படி பட்னாவிஸ் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் தன்னுடைய கட்சி பாஜகவில் கூட்டணி சேர்வதில் எந்த சங்கடமும் இல்லை அவருக்கு. ஸோ அப்படி ஒரு டைலமாவில் இருக்கும்போது தான் அப்போ அந்த பிரேக் நடக்குது. அஜித் பவார் போய் அவர்கிட்ட போய் பேசி சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து 2 நாள் கூட நடிக்கல. ஆமாம். ஆனால் இதுக்கு வந்து பின்னாடி சரத்பவாரோட ஆட்சி இருக்கிறதா இன்னையும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ சரத்பவார் சொல்லி தான் அஜித் பவார் செய்தாருங்கிற செய்திகள்லாம் உண்டு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ் எதிர்ப்பு அப்படிங்கிற சரத்பவார். இன்னைக்கு சரத்பவார் வந்து ஒரு 10 இடங்களில் ரொம்ப மோசமாக தோல்வி. இது காரணம் வந்து அவர் முழுக்க பட்னாவிஸ் எதிர்க்க ஆரம்பிச்சார். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிராமின் வெர்சஸ் ஓபிசி பாலிடிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெஜெண்ட் சரத்பவார், இவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் ஒரு தேசிய ஒரு பிரதமர் மெட்டீரியலாக அறியப்பட்டவர். அவர் வந்து பட்னாவிஸை வந்து ஒரு அரசியல் எதிரியாக நினைச்சது ஒரு பெரிய அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய சர்க்கிள். இந்த இடத்துல வந்து அந்த 2 நாளில் வந்து ஒரு கோட்டை விட்டதுக்கு வந்து பட்னாவிஸ் காரணம் இல்லை, அது வந்து இது பிஜேபியோட இது அவங்க சரியா இன்டாக்டா வச்சுக்க முடியல அவங்களால. சிவசேனாவோட அந்த பாண்ட் வந்து விட்டு போனதுக்கு பட்னாவிஸ் தானே காரணம். ஆமா, அது பட்னாவிஸ் தான் காரணம். ஆனா எல்லாருமே என்ன பட்னாவிஸ் தான் குறை சொன்னாங்க. எல்லாருமே வந்து பட்னாவிஸ் எப்படி வந்து 2019 அப்புறம் அவரை வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் தான் வந்து கட்சியை உடைத்தவர், 2 பெருங்கட்சிகள். ஏன்னா ஒரு சரத்பவார் கட்சி ஒரு பெரிய கட்சி, சிவசேனா கட்சி பெரிய கட்சி, இந்த 2 கட்சியும் உடைத்து விட்டு தன்னை திரும்பவும் ஆட்சி வரணுங்கிறதுக்காக ஒரு அதிகார வெறி பதவி வெறிக்காக அவர் இதை செய்தார்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே வந்து பட்னாவிஸ் மேலே இருந்துச்சு. அது ரொம்ப நிதானமாக தான் அவர் அதை ஹேண்டில் பண்ணார். அது இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வந்து திரும்ப நீங்கள் அந்த சிவசேனா 2ஆக உடஞ்சி திரும்ப வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்தபோது கூட எந்த விதமான யுகமும் இல்லாமல் அவர் டெப்டி சிஎம் ஆனார். இல்ல அவர் வந்து பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தாருல, என்னால வந்து இந்த ஆட்சியில பங்கெடுக்க முடியாது, நான் வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தாரு. அவர் டெபுட்டி சிஎம்மா இருக்க மாட்டேன்றத மறைமுகமா சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கு ஒரு இப்ப இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே ரொம்ப யோசிச்சிருந்தார்ல ஒரு வாரமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் தான் அவருக்கு இருந்தது. பட் இருந்தாலும் அது தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு வந்தார் டெப்டி. ஸோ பட் டெப்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. அசிஎம் சீஃப் மினிஸ்டரா அசிய டெப்டி சிஎம்மா ஒரு மிகப்பெரிய பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சார். மகாராஷ்டிராவோட அரசியல் வரலாற்றில் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம் போஸ்ட்டுங்கிறது தவிர்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான கட்சியோட டெப்டி சிஎம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது கூட
இந்த நெருக்கடியிலையும் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர் எந்த சங்கோஜமும் படாமல் டெப்டி சிஎம்மாவும் வேலை பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் குறைவில்லாமல் பண்ணார். ஸோ நிறைய பேர் பிளேம் பண்ணாங்க அவரை. அந்த 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 பழியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான ஒரு சிங்கிள் டிஜிட்டு ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா கூட பாஜகவோட அதிகமான இடங்கள்ல வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிக மிக மோசமான தோல்வி. அதுக்கு காரணமும் பட்னாவிஸ் சொன்னாங்க. ரெண்டாவது பட்னாவிஸ் திரும்ப சிஎம்மா வரவே முடியாதுன்னு சொன்னாங்க இந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்கும்போது. பட் இவர் இன்னைக்கு திரும்பி வந்ததே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலாக 2022 அவங்க ஏக்நாத் ஷிண்டேக்கு பதவியை விட்டு கொடுக்குறாரு, முதலமைச்சர் பதவியை. அந்த பதவியை 2019 உத்தவ் தாக்கரேவுக்கே விட்டு கொடுத்திருந்தா அந்த ஆட்சியாச்சும் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கலாம். அந்த இடத்துல தடுமாறிட்டாரா தேவேந்திர ஃபட்னாவிஸ்? இல்லை, நிச்சயமா அது அந்த அந்த மனது, அதாவது நீங்க வந்து பட்னாவிஸா உத்தவ் தாக்கரேவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல வந்து ஒரு 5 ஆண்டு காலம் வந்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்கள முன்னிறுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சரி சங்கடங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது இன்னைக்கு அவங்க போட்ட கணக்கில் கரெக்டுன்னு நம்ம முடிவு வந்து என்னன்னா உத்தவ் தாக்கரே பக்கத்தில் வந்து கட்சி இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா திரும்ப திரும்ப பால் தாக்கரே வந்து எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு காவலராக தான் பார்த்தாங்க. அவங்க தாக்கரேயோட குடும்பம் வந்து ஆட்சியில் பங்கேற்பதுங்கிறத சிவசேனா தொண்டர்களே விரும்பலை. அப்படிதான் இருந்தது. ஸோ இன்னைக்கு திரும்ப திரும்ப அதான் ப்ரூஃப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ராஜ் தாக்கரே போனார் தனியாக பிரிஞ்சு, ராஜ் தாக்கரேவுக்கும் பெரிய சப்போர்ட் கிடைக்கல. அவரு ஒரு பெரிய த்ரெட்னா வரும்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக தாக்கரேயோட ஃபேமிலிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெளிவாக இருந்திருக்கு. ஸோ அதில் ஒருவேளை உத்தவ் தாக்கரே வந்து பாஜக ப்ரொமோட் பண்ணியிருந்தா கூட அது பெரிய கொலாப்ஸ் ஆகிருந்திருக்கும். உண்மையிலே பாஜகவுக்கு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும். பாஜக தன்னுடைய முடிவில் கரெக்டாக தான் இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், அதே நேரத்தில் அவங்களுடைய ஓட்டு நமக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு வந்து மற்ற இந்திய மாநிலங்கள் மற்றது பார்க்கும்போது இந்த மாநிலங்களில் அந்த அலைன்ஸ் வந்து அந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அஜித் பவார் தரப்பு கட்சி, இவருடைய ஷிண்டேயோட தரப்பு கட்சி, அவங்களுடைய ஓட்டும் வந்து பாஜக கிடைச்சிருக்கு, பாஜகோட ஓட்டு அவங்களுக்கு போயிருக்குது. ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது. இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆப்போசிட் சைடில் நடக்கலை. அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை கிளப்பி அதனால தான் அவங்களுக்கு பெரிய தோல்வி கிடைச்சது. இது மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் அப்படி தான் மேலாட்டமான அந்த கூட்டணி இருக்குது. ஆனால் அண்டர் கிரவுண்டில் வந்து அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலை. ஸோ அதனால பல தோல்விகள் நடந்தது. ஸோ அதனால இந்த பர்ஃபெக்டான ஒரு கூட்டணியை கட்டமைச்சது, விட்டு கொடுக்குற நேரத்தில் விட்டு கொடுத்தது, இதெல்லாம் வந்து பாஜக தலைமையை விட ஒரு பட்னாவிஸ்க்கு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பட்னாவிஸ் எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருந்தால் 2019 அவர் விட்டு கொடுத்த ஆட்சியை கட்சிக்காக தக்க வச்சிருக்காங்க. 2019 அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ வந்து எல்லாருமே அப்போ கூட நம்ம எல்லாம் சொன்னோம் பாஜக தலைமை அப்போ பல மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றங்கள் நடந்தது, அது காரணம் பாஜக அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது அங்கே அஜித் பவார் ஒரு ரோல் பிளே பண்ணாரு, என்ன உறுதியா இருப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிவு பண்ணி அப்போ அன்னைக்கு பட்னாவிஸுடைய ஒரு மாதிரி ஒரு அடுத்தது என்னங்கிற மாதிரி இக்கட்டான சூழலில் தான் இருந்தார். இந்த அளவு கான்ஃபிடண்டாக இருந்தது, வார்த்தையை சொல்லும்போது கூட அவ்வளோ கான்ஃபிடண்டாலாம் சொல்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம இதை பார்க்கும்போது ஒரு தோல்வியிலேருந்து மீண்டு வந்திருக்கிறார். ஸோ முழுக்க முழுக்க அது அந்த தோல்விங்கிறது அடுத்தடுத்த தோல்விகள் நிறைய. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த வெற்றிக்கு காரணமாக அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை விட ஒரு பெரிய அனுதாபலை உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரிய அனுதாபல் இருந்தது. ஏன்னா அவருடைய கட்சியை உடைச்சிட்டாங்க, அது காரணம் பாஜக தான், அது காரணம் பட்னாவிஸ் தான். அதே மாதிரி இவருக்கும் ஒரு பெரிய சரத்பவாருக்கும் ஒரு பெரிய அனுதாபம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜராங்கே பாட்டீலுடைய அந்த மராத்தா ரிசர்வேஷன் அது வந்து டோட்டலாக ஆன்டி பட்னாவிஸ்ங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு போணுச்சு. ஆக்சுவலாக ஜராங்கே பாட்டீல் வந்து முழுக்க என்ன சொன்னார், ஷிண்டே வந்து கூட இடஒதுக்கீடாக கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க, எல்லா கட்சியிலும் தயாராக இருக்காங்க, ஆனால் பட்னாவிஸ்ங்கிற தனி நம்பர் தான் சொன்னார். பிஜேபின்னு கூட சொல்ல, பட்னாவிஸ் இதுக்கு ரொம்ப தடையா இருப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையான ஒரு அரசு. ஆக்சுவலா பட்னாவிஸ் கவர்மெண்ட் தான் 2018 மராத்தா ரிசர்வேஷன் பில்லே கொண்டுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு அந்த பட்னாவிஸுக்கு எதிராக ஏன் மராத்தா கம்யூனிட்டி எதிராக திரும்பினாங்க? அது வந்து அதான் உங்களுக்கு பிராமின் அப்படிங்கும் போது அவர் மேல ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்தாங்க. ரெண்டாவது எல்லா கட்சியுமே மராத்தாவோட ரிசர்வேஷனுக்கு ஒரு பெரிய சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மராத்தியர்களுக்கு மராத்தி பேசுபவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து கடந்த கால கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் அதுதான் இவர் சொன்ன ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இந்த ஸ்டேட்டை தாண்டி கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் வந்து 1% ஃபார் ஆர்பனுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு 1% வந்து கல்வி வேலைவாய்ப்புல கொடுக்குறதுங்கிறது அந்த மகாராஷ்டிரா இதில் மட்டும்தான், அதுவும் பட்னாவிஸ் கவர்மெண்ட்ல தான் பண்ணது. இன்னைக்கு அதை வந்து எல்லா மாநிலங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ற ஒரு மிகப்பெரிய லெசன் ஆக்சுவலாக அது ஒன்று. ரெண்டாவது டிஜிட்டலைஸ் அது ரொம்ப பெரிய விஷயம் மகாராஷ்டிரா. ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டி சென்ட்ரிக், எல்லாமே புனே பாம்பே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா
வெல் டெவலப்டு ஆக்சுவலாக ஐடி செக்டார்ஸ் எல்லாம். ஆனால் அதை அவுட் சைட்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் ஆகாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணார். அது ஒரு பெரிய அவருடைய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து கட்சிகளை உடைச்சிட்டாரு அப்படிங்கிறனால அவர் மேல ஒரு வெறுப்பலை இருந்துச்சு லோக்சபா எலெக்ஷன் சொல்றோம். பட் வந்து அந்த வெறுப்பலையை எப்படி மக்கள் ஆதரவலையா மாற்றினாங்க? தேவேந்திர ஃபட்னாவிஸ் கிட்ட அப்படி என்ன ஒரு கரிஸ்மா இருக்கு? ஸோ இதை வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இது. ஏன்னா ஏற்கனவே அவர் மேலே ஒரு பெரிய விழுந்த சாயம் வந்து அவர் கட்சிகளை உடைத்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதை மீறி அவர் வந்து விட்டு கொடுத்து தான் அவர் டெப்டி சிஎம்மாக இருக்காரு இன்னைக்கு. அதில் ஸோ அந்த 2 கூட்டணிக்கும் ஒரு சரியான அவர் கௌரவமான இடங்கள் அலாட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்துனால அவங்களுக்கு 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் மோர் தேன் 80+ அலாட் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒட்டுமொத்தமாக கூட்டணி ஜெயிச்சு வரும்போது 240 இடங்களை ஜெயிக்கிறாங்க. அதில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியாக பாஜக மட்டுமே 132 சீட்டில் வருது. சிவசேனா 57, என்சிபி 41. ஸோ இது வந்து அதாவது நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் நாங்களே நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா பரவாயில்ல பேசப்பட்டதுன்னா எல்லா கட்சியும் உடைக்கப்பட்டு விட்டன. ஸோ இது மாதிரி பாஜக என்ன பண்ணணும்னா தன்னுடைய அப்பர் ஹேண்ட் எடுக்கும், எல்லா இடங்களையும் தாமரை நிறுத்தும் அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வந்து அதை செய்யாமல் வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு கௌரவமான இடத்த கொடுத்து அது பண்ணார். ஸோ இப்போ அது பண்ணதுனால தான் என்ன ஆச்சுன்னா சிவசேனா வந்து இப்போ அவங்க 57 ஜெயிக்கிறாங்களா, அவங்க ஒருங்கிணைந்த சிவசேனாவாக இருக்கும்போது கூட 56 சீட் தான் ஜெயிச்சாங்க 219. ஸோ அதை விட தனியாக உடஞ்சி போய் இருந்தாலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் 57ங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூட்டணியை கட்டமைத்தது அது ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த ஒரு 2019 விட்டு சென்ற அந்த சில வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் அதை கண்டினியூ பண்ணது. இந்த நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் ரோடு ஒர்க்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாமே கண்டினியூ பண்ணாங்க. அது ஏக்நாத் ஷிண்டேவை முன்வைத்து அது பண்ணாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இவங்க பண்ணது அவங்க பண்ணதெல்லாம் சொல்லாமல் அது பண்ணாங்க. அஜித் பவார் கூட ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது. அவர் இன்னும் எனக்கு எல்லா விஷயங்களையும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லாம் எடுத்தார். பட் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் பட்னாவிஸ்க்குமான புரிதல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நிலைமையில இருந்துச்சு. அதனால தான் அவர் ஏக்நாத் ஷிண்டே சொல்லும்போது கூட என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து எனக்கு 2 வருஷம் முன்னாடி அவர் என்னை நாமினேட் பண்ணார், அதனால நான் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் தாண்டி பாஜக வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு பாஜக தலைவர் உருவாவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அவர் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவராக இருக்கணும், அதே நேரத்தில் மத்திய தலைமையோட இணக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு ரோலில் எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஃபிட் ஆகிறாரு அவர். ஸோ அதுதான் அதனால தான் அவருக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பேசினாமெல்லாம் பிரச்சாரத்தில் அவர் வந்து பண்ண இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து காங்கிரஸை அட்டாக் பண்ணது ஆக்சுவலாக. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது ஆக்சுவலாக. பட்னாவிஸ் மேலே இன்னும் நிறைய குறைகள்லாம் நிறைய சொல்லலாம். அவர் வந்து 2016 நினைக்கிறேன், அப்போ வரும்போது இது ஏதோ கோஷம் போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பேசுனா நீங்கள் இங்கே போடுங்க, இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தான் போங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு. அது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு. எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய் சொல்லி பண்ணாரு. இல்லைன்னா நீங்கள் இங்கே இருந்தால் இருங்க, இல்லை பாகிஸ்தான் போங்கன்னு சொன்னது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவுரங்காபாத்ல வந்து அவுரங்கசீப்போட வாரிசுகள்ங்கிற மாதிரி இப்போ 2023 சொன்னி பெரிய சர்ச்சையாச்சு. நடக்கிறவங்க இருக்கவங்க எல்லாமே அவுரங்கசீப்போடைய வாரிசுகள்ன்ற மாதிரி பேச. அவுரங்காபாத்ங்கிறது அவுரங்கசீப்போடைய கடைசி அவர் கல்லறை இருக்கிற இடம் ஆக்சுவலா. ஸோ ஏன்னா இந்திய முஸ்லீம்கள் வந்து அவுரங்கசீப்பை வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுடைய அவுரங்கசீப்போட வாரிசாக யாரும் தன்னை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவர் ரொம்ப திணிக்கும் போது இவர் வந்து ஒரு மதவாதத்தை கையில் எடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய அப்போசிஷன் கிடைச்சது அவருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது காரணம் வந்து RSS ஒரு கோஆர்டினேஷன். அது நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பார்த்தோம், யூபியில் பாஜக கிடைச்ச தோல்வியிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்னன்னா இந்த கோஆர்டினேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இல்லைன்னா பிஜேபி வெற்றி கைமீறி போகும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஸ்டேட் லெவல் பிஜேபி, சென்ட்ரல் பிஜேபி ப்ளஸ் RSS சப்போர்ட்டோட அவங்க வந்து கடுமையாக ஒரு தேர்தல் பணியில் இறங்கினாங்க. அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக. இதே ஒரு மகாராஷ்டிரா பாஜக முகமாக அவர் முன்னிறுத்தினாங்க. பட்னாவிஸ் ரொம்ப பர்ஃபெக்டான சாய்ஸாக இருந்தார். அதனால தான் ரீசன். பட்னாவிஸ் வந்து இப்போ வந்து 2 கூட்டணி அவருக்கு. சிவசேனா வந்து கொள்கை ரீதியெல்லாம் ஒத்து போகிற ஒரு கூட்டணி. இப்போ என்சிபியில் அஜித் பவார் இருக்கார். ஸோ ரெண்டையும் வந்து சேர்த்து கொண்டுட்டு போகிறதுக்கான அந்த ஸ்கில்ஸ், அந்த பொறுமை வந்து அவர்கிட்ட இருக்கா? அவருக்கு இருக்கு. பட் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஜித் பவாருக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பல கோடி ஊழல் வழக்குகள்லாம் சிக்கியிருக்காரு. 25,000 கோடி அந்த பேங்க் இது பண்ணதெல்லாம் வந்து இன்னும் அது வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆயிருக்கானாலும் அவருக்கு சில பாஜகவிலேருந்து சில வேலைகள் நடக்கணும். அதனால வந்து அவர் வந்து இந்த அரசை சார்ந்திருப்பார். பட் ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பெரிய சேலஞ்சிங் ஃபோர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இப்போ 57 MLAக்கள் இருக்காங்க.
ஆப்போசிட்லேருந்து உத்தவ் தாக்கரேலேருந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய அதிகாரப்பூர்வ கட்சி அவர்கிட்ட இருக்குது, சின்னம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவர் இன்னும் ஸ்ட்ரென்த்தான ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் பட்னாவிஸ் எதிரான ஒரு அரசியலை ஏக்நாத் ஷிண்டே கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அஜித் பவார் அப்படி போக மாட்டார். இனிமேல் அஜித் பவார் அவர் யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரத்பவார் கட்சி அஜித் பவார் கட்சி கேள்வி. ஈவன் தோ அஜித் பவார் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைத்தா கூட அவருடைய கட்சியோட எதிர்காலங்கிறது அவங்களுடைய பொசிஷன் எங்கே பொசிஷன் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. ஆனால் எதிர்கால மகாராஷ்டிரா அரசியலில் அடுத்து பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மோதல் வரதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்குதான் நான் பார்க்குறேன். பிரதமர் நரேந்திர மோடி 2013 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல அடுத்தடுத்து அவர் வாங்கி கொடுத்த வெற்றி அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். மகாராஷ்டிரால அதையே தேவேந்திர பட்னாவிஸ் பண்ணியிருக்காரு. 2014, 2019, 2024ன்னு தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல பாஜகவை தனிப்பெரும் கட்சியா உருவாக்கி கொடுத்திருக்காரு. என்னதான் அங்க பிரச்சனைகள் இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியா உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராலேயே இது வரைக்கும் 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் முழு டேர்மே நிறைவு பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தேவேந்திர பட்னாவிஸா இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கான அப்ரிசியேஷன் நிறைய இருக்கு. ஸோ தேவேந்திர பட்னாவிஸோட அடுத்த இலக்கு டெல்லியா இருக்குமா? கோபிநாத் முண்டே தேவேந்திர பட்னாவிஸோட தன்னுடைய அரசியல் வாரிசா மகாராஷ்டிரால நிறுத்தின மாதிரி பிரதமர் மோடி தன்னுடைய வாரிசா தேவேந்திர பட்னாவிஸை நிறுத்துவார்னு எதிர்பார்க்கலாமா? அது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா 2 விதமான பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அவர் ஒரு மோடியாக உருவெடுக்கலாம். அதே நேரத்தில் ஷவுகானா கூட அவருடைய மாநில அரசியலில் கூட அவர் வாழ்வு முடியலாம். ஸோ அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லை நிதின் கட்கரி கூட ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். பட் அது எல்லாத்துக்குமான தயாரானவர் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் ஒரு பாஜக தலைவர்கள்லேயே அட்மினிஸ்ட்ரேட்டர் பெரிய பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா மனோகர் பாரிக்கர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோடி, அதுக்கப்புறம் இவர் தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த வரிசையில இவர் வச்சுக்கலாம். அதே வரிசையில் ஸ்டேட் லெவலில் பிஜேபியாக இருந்து பெரிய ஆளுங்க, ஒரு ராஜஸ்தானில் ஒரு பைரங் சிங் ஷெகாவத் இருந்தார், சத்தீஸ்கரில் இவர் இருந்தார் மதன் சிங்கா, இவங்கெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டேட் லெவலில் பெரிய ஆளாக இருந்தாங்க. ஸோ இவங்கள மாரி கூட ஸ்டேட் லெவல்லே இருந்துட்டு போகலாம். அவருக்கு நல்ல ஸ்கோப் நிறைய இருக்குது, அவருக்கு வயதும் இருக்குது, அதனால நிறைய ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இளம் ஒரு சிஎம் நமக்கு மகாராஷ்டிரா போன்ற வளர்ச்சி நோக்கி வேகமாக போகிற ஒரு மாநிலத்துக்கு நம்ம தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாராஷ்டிரா வளர்ச்சி அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களும் சார்ந்திருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் சிஎம்மாக வந்திருக்கார். அது நிச்சயமாக நம்ம வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.